குறைஞ்சது 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் கிளாஸஸ் செய்ய இயலும். பட் நீங்கள் எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தராக இருந்தாலும் எனக்கு கிளாஸை கண்டினியூ பண்ண இயலும். கிளாஸில் எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது? நீங்கள் எல்லாரும் வீடியோ ஆன் மைக் ஆன் பண்ணி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பேசணும், சலாத்துக்கு பதில் சொல்லணும், குட் ஈவினிங் சொன்னால் ரிப்ளை பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. கிளாஸில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு யூ. Good evening, sir. Good evening, sir. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட்மா, தேங்க்யூ வெரி மச். இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தாராளமாக கிளாஸை கண்டினியூ பண்ணி போகலாம். ஓகே, டன். வில் ஸ்டார்ட். Students, ma, can you all see the screen? Yes, Screen sir. மேல Yeah, yeah, sir. okay. Okay, ma, okay. இந்த ஸ்டோரியிலம்மா நாங்க எதுல கன்க்ளூட் பண்ணணும், எதுல முடிச்சோம்னா இன்னல ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க. இன்னல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். வெரி குட். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அ டெசர்ட் ஃபார் அவே. இந்த நாங்க ஒன்ஸ் அப்பான் அ டைம் படிக்கும்போது நாங்க என்னென்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? நவுன், verb, adjective, adverb இத படிச்சிட்டு ஆர்டிகல்ஸ் நாங்க பார்த்தோம் தானே? Yes, sir. எஸ், ஆர்டிகல்ஸ் நாங்க பார்த்தோம். அப்ப எங்க வரணும், எங்க என் வரணும், அதெல்லாம் நாங்க பார்த்தோம். நாங்க இன் பார்க்க போறோம். இந்த இன் அப்படின்னா மீனிங் என்னதுமா? இன்னிட மீனிங் என்ன வருது? மீனிங் Inside. இன்சைட், உள்ளுக்க, உள்ளுக்க அப்படின்ற மீனிங் வரும். வேற Within something. வித்தின் சம்திங், ஏதாவது ஒன்றுக்குள்ளுக்க, இல்லாட்டி ஒன்று கிடையில. ஓகே, வேற வேற எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல நாங்க இந்த இன்ன யூஸ் பண்ணுவோம்? Time. During a time. டைமுக்கு ஒரு ஓகே, ஒரு டைமுக்கு நாங்க இன் யூஸ் பண்ணுவோம். வேற Part of லொகேஷன், something. பார்ட் ஆஃப் சம்திங். ஓகே, ஏதாவது ஒன்றுட ஒரு பகுதி, அதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். லொகேஷன், இடம், அதுக்கும் நாங்க இன் யூஸ் பண்ணுவோம். இப்ப இப்ப இந்த இன் அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படியாப்பட்ட வேர்டு? நாங்க பார்த்தோம், பார்த்தோம், verb பார்த்தோம், adjective பார்த்தோம், adverb பார்த்தோம், ஆர்டிகல்ஸும் பார்த்தோம். இந்த 5க்குள்ளுக்கு இன் வருமா? No. No, 100% no. In is not a part of noun, verb, adjective, adverb, or even articles. So, what is in? In அப்படின்றது grammatically எப்படியாப்பட்ட வேர்டு? Preposition. Very good. It is a preposition. It is a preposition. Preposition அப்படின்னா தமிழ் மீனிங் என்னது? Preposition means what? தமிழ் மீனிங் என்னது? தமிழ்ல சொல்லுவாங்க வேற்றுமை உருபு அல்லது இடைச்சொல். வேற்றுமை உருபு அல்லது இடைச்சொல், அதுக்குதான் சொல்லுவாங்க preposition. சிங்களத்துல சொல்லுவாங்க வந்து நிபாத பத. நிபாத பத. இப்பமா இங்கிலீஷ்ல இந்த prepositionsல என்னென்ன வரும்? இன் வரும். வேற on வரும். வேற Under. under, Up. Upon. At. upon, at, Far. Off. With. From. of, for. Very good. From இதெல்லாம் with, without இதெல்லாம் வரும். Beside. Beside. Very good. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட prepositions இங்கிலீஷ்ல இருக்குது. ஆனா எங்களோட டே டு டே லைஃப்ல எங்களுக்கு சாதாரணமா தேவையான prepositions வந்து சரியான கொஞ்சம், ஒரு 40-45 prepositions மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். preposition சம்பந்தப்பட்ட ஒரு PDF ஒன்றே என்கிட்ட இருக்குது, நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சது. அந்த prepositionsல ஜென்ரலா என்னென்ன prepositions இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு 84, இதுலயும் எங்களுக்கு எல்லாமே தேவையும் இல்லை.
ஒரு 40-50 எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும் பேசிக்கா. சில ப்ரிப்போசிஷன் வந்து கன்ஜங்ஷன் மாதிரி வரும். இப்படி ப்ரிப்போசிஷனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனும் எங்கெங்க யூஸ் பண்றது எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நான் ஃபுல்லா போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஆக்டிவ் ஆகிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் சென்ட் பண்ணுவேன். ஓகே, அப்ப இந்த இன் அப்படின்றது வந்து ஒரு ப்ரிப்போசிஷன். இதுக்கு பிறகு நாங்க இந்த இன், அண்ட், ஒன், ஆஃப் இதெல்லாம் கண்டா நான் கேட்பேன் வாட் இஸ் இட். நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லணும் சார் திஸ் இஸ் அ ப்ரிப்போசிஷன் அப்படின்னு. இந்த ப்ரிப்போசிஷனுக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்குதுமா. இந்த ப்ரிப்போசிஷன் என்னது, அதுல வேலை என்னது அப்படின்னா இதுதான் அதுல வேலை. நம்பர் 1, ஒரு சென்டென்ஸ்லயோ பேராகிராஃப்லயோ இடையிடையில வரும். இட் கம்ஸ் இன் பிட்வீன் தி சென்டென்சஸ். ஒரு சென்டென்ஸ்லயோ பேராகிராஃப்லயோ இடையிடையில வரும். அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணும். அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் அந்த சொற்களை வந்து தொடர்பு படுத்தும். அந்த சென்டென்ஸை மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸா மாத்தும். அர்த்தமுள்ள சென்டென்ஸா மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸா மாத்தும். இந்த 3 வேலையும் செய்யறே தான் வந்து ப்ரிப்போசிஷன். ஒரு ஒம்லெட்ல ஒரு பெப்பர் பவுடரை போட்டா எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலயும் இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரிப்போசிஷன். ஒரு சென்டென்ஸ்ல பேராகிராஃப்ல எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணணும். ஒரு வேர்டையும் இன்னொரு வேர்டையும் கனெக்ட் பண்றது வந்து அந்த ப்ரிப்போசிஷன் தான். The table is under the the ball is under the table. அப்ப இந்த பாலையும் டேபிளையும் கனெக்ட் பண்ணது எது? அண்டர். இன்னொன்று, அந்த ப்ரிப்போசிஷன் போட்டா தான் அந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் ஒன்றே இருக்குது. ப்ரிப்போசிஷன் இல்லாம பாருங்க அர்த்தம் ஒன்று இருக்காது. ஓகே, அப்ப அது ப்ரிப்போசிஷன். Once upon a time, முன்னொரு காலத்தில், in a desert far away, in, இல், அப்படின்னா மீனிங் என்னதுமா? ஏட மீனிங் என்னது? ஒரு. ஏட மீனிங் என்னது? ஒரு. ஒரு. இந்த ஏன்றது இங்கிலீஷ்ல எப்படியாப்பட்ட வேர்டு? ஆர்டிகல். வெரி குட். ஆர்டிகல்லையும் என்ன ஆர்டிகல்? இன்டெஃபினிட் ஆர்டிகல். இன்டெஃபினிட் ஆர்டிகல். வெரி குட். ஏன் இங்கிட்ட இன்டெஃபினிட் ஆர்டிகல் வந்துச்சு? ஏண்டா அதுக்கு அடுத்த வேர்டு பாருங்க, டெசர்ட். டெசர்ட்ன்ற வேர்டுட டெசர்ட்ன்றது வந்து ஒரு நவுன். அது ஒரு கவுண்டபிள் நவுன். அது ஒரு சிங்குலர் நவுன். அதுக்கு முன்னாடி ஒருன்ற போட வேண்டிய தேவையும் இருக்குது. பிளஸ் அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கன்சனன்ட் லெட்டர் மட்டும் இல்ல, அதுல சவுண்டும் என்னது? கன்சனன்ட் சவுண்ட். அதனால நாங்க இங்கிட்டு ஏன்றதை யூஸ் பண்றோம். கிளியரா? Yes sir. இல், ஒரு. எதுக்குள்ளுக்க? டெசர்ட். DESERT டெசர்ட்னா மீனிங் என்னது? வாட் இஸ் தி மீனிங்? ஒரு ஸ்வீட். அதுக்கு வந்து வேற ஸ்பெல்லிங். அதுவும் டெசர்ட் தான். அதுக்கு சொல்லுவாங்கம்மா வேற ஸ்பெல்லிங். அது டெசர்ட். சாப்பாடுக்கு பிறகு சாப்பிடுற வட்டலாப்பம், புடின், சஞ்சா, ஜெலி, ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சலட் இதெல்லாம் டெசர்ட். அதுக்கு சொல்லுவாங்க வேற ஸ்பெல்லிங். இதுக்கு வந்து பாலைவனம். இந்த DESERT டெசர்ட் வந்து பாலைவனம். அப்ப சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிடுற அந்த டெசர்ட்டுக்கு ஸ்பெல்லிங் என்னது? DESSERT. வெரி குட். நல்ல புள்ள. DESSERT. இதான் ஸ்வீட் ஐட்டம்ஸ். அப்ப இன் a desert far away. இப்ப எனக்கு சொல்லுங்கம்மா, இந்த டெசர்ட்ன்றது இங்கிலீஷ்ல எப்படியாப்பட்ட வேர்டு? Noun. வெரி குட். நவுன். டெசர்ட்ன்றது வந்து ஒரு நவுன். எனக்கிட்ட டெசர்ட் இருக்குது அப்படி சொல்லேலும், எனக்கிட்ட ஒரு பாலைவனம் இருக்குதுன்னு சொல்லேலும். அப்ப அது ஒரு நவுன். far away. ஓகே, எனக்கு சொல்லுங்க,
ஃபாட மீனிங் என்னது? தூரம். தூரம்னு வராது. தூர. அதுதான் வராதுன்னு சொல்றேன். சின்ன டிஃபரெண்ட் ஒன்று வரும். உங்களோட வேர்ட் சரி, ஆனா சொல்ற மெத்தட் பில. தூரம் சொன்னா அது ஒரு நவுனே. எனக்கிட்ட தூரம் இருக்குது அப்படி மாதிரி வரும். நவுன் இல்லை இது. தூரமான அப்படின்ற மீனிங்க வரும். இன் a desert. far desert. தூரமான ஒரு பாலைவனத்தில். அப்ப ஃபா அப்படின்றது வந்து இங்க தூரமான அப்படின்ற மீனிங்க தருது. அப்படி பார்த்தா இந்த ஃபான்றது எப்படியாப்பட்ட வேர்டு? adjective. வெரி குட். எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது? நீங்க சொல்ற மாதிரி எஜெக்டிவா இருந்தா எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது? desert. டெசர்ட்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ண வார எஜெக்டிவ் தான் இந்த ஃபா. தூரமான. கிளியரா? ஓகே. இப்ப இந்த எவே எனக்கு நல்லா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. டெசர்ட்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ண வார எஜெக்டிவ் தான் ஃபாண்டா, எவேன்றது என்னது? யோசிச்சு சொல்லுங்க. adverb. ஹவுமா எப்படி? எப்படி அது adverb? ஆமாண்ணா, எப்படி அது adverb? நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். அது adverb தான். ஆனா எப்படி adverbன்னு நாங்க என்ன பார்த்தோம்? adverbன்னு நாங்க பார்த்தோம் வந்து ஒரு verb டிஸ்கிரைப் பண்ற வேர்டு. இந்த எவே வந்து adverb இருந்தா எந்த verb டிஸ்கிரைப் பண்ணுது? நீங்க கூகுள்ல போயிட்டு எவேன்ற வேர்டு அடிச்சா adverb தான் காட்டும். நான் கேக்குறேன் எந்த verb டிஸ்கிரைப் பண்ணுது? இப்பதான் நாங்க புதிய ஒரு லெசன் ஒன்று படிக்க போறோம். We are going to learn a very important new lesson. Please focus. நாங்க ஆல்ரெடி படிச்ச மாதிரி adverbன்றது வந்து verb டிஸ்கிரைப் பண்ற ஒரு வேர்டு மட்டும் இல்ல. verb டிஸ்கிரைப் பண்ற ஒரு வேர்டு மட்டும் இல்ல. adverb அப்படின்றது எஜெக்டிவையும் டிஸ்கிரைப் பண்ணும். verb மட்டும் இல்ல, ஒரு எஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணா அதுவும் என்னது? adverb தான். adverb. எஜெக்டிவா ஒரு வேர்டால டிஸ்கிரைப் எஜெக்டிவே என்ன செய்யுது? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. எஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் a noun. नामपदत्व वर्णना किरीमට භාවිතා කරන වචනයක් තමයි නාම විශේෂණ පද. එතකොට තව වචනයක් එනවා නාම විශේෂණ පදත්ව වර්ණනා කරනවා. ஒரு எஜெக்டிவ் அதையே டிஸ்கிரைப் பண்ற ஒரு வேர்ட். அது எப்படி? எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு எஜெக்டிவா டிஸ்கிரைப் பண்ற ஒரு வேர்ட். அது எப்படி? very beautiful. Far away. வெரி குட், வெரி குட். இந்த வெரி பியூட்டிஃபுல் சொன்னது யாரு? வெரி குட். amani. அமானி, நான் மைண்ட்ல என்ன சென்டென்ஸ் நினைச்சீங்களோ 100% நீங்க அதை சொல்லிட்டீங்க.
வெரி Thank you. பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ஃப்ளவர்ன்றது ஒரு நவுன், பியூட்டிஃபுல்ன்றது ஒரு adjective. வெரின்ற வேர்ட் என்ன செய்யுது? பியூட்டிஃபுல்ன்ற எஜெக்டிவ டிஸ்கிரைப் பண்ணுது. அதாவது அழகான பூ. வெரி என்ன செய்யுது? மிக அழகான பூ. அப்ப மிகன்ற வெரி பியூட்டிஃபுல்ன்ற எஜெக்டிவ டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப இந்த மிகன்றது என்னது? வெரின்றது என்னது? ஒரு adverb. அதே மாதிரி தான் இவையும். far away, desert far away. தூரத்துல இருக்கக்கூடிய டெசர்ட். எப்படியாப்பட்ட தூரம்? away far, far away. awayன்ற மீனிங் என்ன? தொலைவில். தொலைவில். அப்ப தொலை, தூர, பாலைவனம். பின்னாடி இந்த இடங்களே away far desert, தொலை தூர பாலைவனம். desert far away, தொலை தூர பாலைவனம். in a desert far away, தொலை தூர பாலைவனம் ஒன்றில். அப்ப ஒன்று வாரத்துக்கு இன் வந்து இல், டெசர்ட்ன்றது நவுன், ஃபார்ன்றது அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ற எஜெக்டிவ், எவேன்றது அந்த எஜெக்டிவ டிஸ்கிரைப் பண்ற adverb. இப்ப கிளியரா? 100% கிளியரா? வெரி குட். நெக்ஸ்ட் நாங்க எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபன்னான லெசன் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த there was. எனக்கு சொல்லுங்கம்மா, இந்த there was ட மீனிங் என்னது? வாட் இஸ் திஸ் there was? In that place. இது என்னது there was? meaning-ஆ? சாரி. ஓகே, இப்ப நாங்க ஒன் பை ஒன் வருவோமே. இப்ப இது எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள கஷ்டம், விளங்குது. ஒன் பை ஒன் வருவோம். இந்த THERE there, நீங்க எதுவுமே நோட் பண்ண வேணாம், ஃபுல்லா ஒப்சர்வ் பண்ணுவோம். நான் நோட்ஸ் உங்களுக்கு தரேன். THERE there, இந்த THERE there மீனிங் என்னது? வாட் இஸ் தி மீனிங்? அங்கே. அங்கே. there மீனிங் வந்து அங்கே. வெரி குட். THERE there மீனிங் வந்து அங்கே, அத்தன. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் உண்டு. அங்க. Yeah is my car. சாரி. Yeah is my car. there is my car ன்னு சொன்னா அங்க கார் இருக்குதுன்ற மீனிங் வராது. இந்த இடத்துல தேவோட இஸ் வருது. அப்ப இங்க அங்கன்ற மீனிங் வராது. அப்ப இது ராங் சென்டென்ஸ். Put the bag there. வெரி குட். இது சரியான சென்டென்ஸ். இது வந்து அங்கன்ற மீனிங்கை தருது. put the bag there, keep the bag there, go there. இந்த மூணு சென்டென்ஸ்லயும் பாருங்க தேட மீனிங் என்னது? அங்க. இந்த மூணு சென்டென்ஸ்லயும் தேட மீனிங் என்னது? அங்க. there is a car ன்ற சென்டென்ஸ்ல தேட மீனிங் வந்து அங்க இல்ல, கார் ஒன்று இருக்குதுன்ற மீனிங் தான் வருமே தவிர அங்கன்னு வராது. அப்ப keep the bag there, go there, இந்த மாதிரியான சென்டென்சஸ்ல தேட மீனிங் வந்து அங்க. வெரி குட். இன்னொரு தேயா இருக்குது, அதோட ஸ்பெல்லிங் சொல்றேன் பாருங்க. THEIR. THEIR. What is it? ஐயா. அவர்களுடைய. வெரி குட் மா. அவர்களுடைய. அவர்களுடைய. ஓன்கே, எகொலொன்கே, ஓன்கே, ஏகொலொன்கே. அவர்களுடைய. தேயா. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. They are going to a trip. ராங் ஏமா, இது ராங். they are going for a trip ன மீனிங் என்னது? நீங்களே சொல்லுங்க மீனிங். Their car is red. ஓகே, வெரி குட். 1 minute மா. இப்ப நான் தேயாண்ட என்னன்னு பார்த்தா அவர்களுடையன்னு சொன்னோம். they are going for trip ன மீனிங் என்னது?
அவர்களுடைய ட்ரிப்புக்கு போறாங்க. இந்த சென்டென்ஸ் சரியா? இது ஒரு சென்டென்ஸா ஃபர்ஸ்ட்டுக்கு? அவங்களுடைய ட்ரிப்புக்கு போறாங்க. ராங் ஏது? ஏன்டா இப்பதான் நான் சொன்ன மீனிங் என்னது? அவர்களுடைய. அவர்களுடைய மீனிங் வர மாதிரி ஒரு ஒழுக்கமான சென்டென்ஸ் சொல்லுங்களேன். கமான், லாஸ்டா சொன்ன ஸ்டூடெண்ட் அந்த சென்டென்ஸ் திரும்ப சொல்லுங்க. Their car is red. வெரி குட். இது நல்ல சென்டென்ஸ். their car is red. அவங்களோட கார் வந்து சிகப்பு கலர். உங்கே கார் ரத்துபாட்ட. ஏகோலுங்கே கார் ரத்துபாட்ட. அவர்களுடைய கார் சிகப்பு கலர். அப்ப இந்த THEIR மீனிங் என்னது? அவர்களுடைய. இது சாரி, இது சாரி, இது சாரி. இப்ப விளங்குதா THEIR தேட மீனிங்? ஓகே. அப்ப நாங்க THERE தேயா பார்த்தோம் அங்கே. THEIR தேயா பார்த்தோம் அவர்களுடைய. இன்னொன்னு நாங்க பார்க்க போறோம் எப்படின்னா THEY ஸ்பேஸ் ARE. THEY ஸ்பேஸ் ARE. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? இது எப்படி உச்சரிக்கிறீங்க? Their. No wrong. They. நான் தமிழ்ல தானமா சொல்றேன். THEY ஸ்பேஸ் ARE. They are. வெரி குட். நல்ல புள்ள. ஆமா நீனோ? No, sir. Then அவங்களுக்கு இன்னும் பேர் வச்சு இல்ல. ஆனா வெரி குட். தே ஆர். அந்த லாஸ்டா ஒழுங்கா சொன்னாங்க அவங்க தான். தே ஆர். THEY ஸ்பேஸ் ARE. தே ஆர். இந்த தே ஆட மீனிங் என்னது? எல்லாரும். இல்ல, அவர்கள். அவர்கள். வெரி குட். தே ஆட மீனிங் என்னது ராஜா? அவர்கள். ஏகோல்லோ ஓன். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லுங்க. They are friends. வெரி குட், மாஷாஅல்லா, வெரி குட். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் நண்பர்கள். ஓன் யாலுவோ. ஓன் யாலுவோ அவர்கள் நண்பர்கள். வெரி குட். அப்ப THERE தேயா பார்த்தோம் அங்கே. THEIR தேயா பார்த்தோம் அவர்களுடைய. THEY ஸ்பேஸ் ARE பார்த்தோம் என்னது? தே ஆ அவர்கள். இன்னொரு சென்டென்ஸ் தாரன் எப்படின்னா THEY apostrophe RE. apostrophe மேல கமா. apostrophe RE. THEY apostrophe RE. அது என்னது? THEY they apostrophe RE. they are. அதுவும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோமே they are. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? they ஆக்கும் they apostrophe REக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டும் சேம். ரெண்டும் சேம். Sir, they are வந்து plural. they are plural. the they apostrophe RE அதுவும் plural தான். அதுவும் அவர்கள் தான் மீனிங். ரெண்டுமே சேம். ஆனா ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன்? தே ஆக்கும் தே apostrophe REக்கும் என்ன கனெக்ஷன்? அதுட இது என்னது? Short form. வெரி குட் மா, வெரி குட். ஷார்ட் ஃபார்ம். THEY ஸ்பேஸ் IRE. இந்த தே ஆ அப்படின்றதுல ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது? THEY apostrophe RE. ஷார்ட் ஃபார்ம். ஆனா நாங்க இப்ப ஷார்ட் ஃபார்ம்ன்ற வேர்ட் யூஸ் பண்ற இல்ல. அதுக்கு வேற நேம் ஒன்று இருக்குது. ஷார்ட் ஃபார்ம்ன்ற நேம் நாங்க யூஸ் பண்றோம். அதுக்கு வேற நேம் ஒன்று இருக்குது. வாட் இஸ் தட்? Informal. இல்லம்மா, இல்ல இல்ல. ஷார்ட் ஃபார்ம்னு சொன்னா அப்செட். அதை விட நல்ல அழகான வேர்ட் ஒன்று இருக்குது. என்னது? நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு சொல்லுவாங்க கன்ட்ராக்ஷன். என்னது? கன்ட்ராக்ஷன். கன்ட்ராக்ஷன் மீனிங் என்னது?
சுருங்கிய வடிவம். ஷார்ட் ஃபார்ம் நாங்க இப்ப சொல்றது இல்ல. இப்ப நாங்க சொல்றது வந்து கன்ட்ராக்ஷன். இந்த அசான் முடிய காட்டி எனக்கு ஒரு 1 மினிட் டைம். அசானுக்கு ஒரு 1 மினிட் டைம் தான். ஓகே டன். கண்டினியூ பண்ணுவோம். அப்ப தே apostrophe re THEY ஸ்பேஸ் ARE தே ஆர் அதுட ஷார்ட் ஃபார்ம் அதாவது கன்ட்ராக்ஷன் தான் என்னது தே apostrophe re. கிளியரா? அப்ப தே ஆன்றதும் தே apostrophe reன்றதும் வந்து சேம். இப்ப நாங்க THERE தேயா பார்த்தோம் அங்கே. THEIR தேயா பார்த்தோம் அவர்களுடைய. THEY ஸ்பேஸ் ARE பார்த்தோம் அதுல ஷார்ட் ஃபார்ம் அதாவது கன்ட்ராக்ஷன் THEY apostrophe RE அதோட மீனிங் என்னது தே அவர்கள் அதையும் பார்த்தோம். இப்ப நாங்க புதுசா ஒரு விஷயம் பார்க்க போறோம். நல்ல மைண்ட் கேடுங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம் தானே தேயா அங்கே அங்கே. இப்ப அந்த தேயாவோட இஸ்ஸொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாங்க தேயாவோட இஸ்ஸொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன மீனிங் வரும்? தேயாவோட அங்கேன்ற தேயாவோட இஸ்ஸொண்டு வந்தா இப்ப என்ன மீனிங்? தேயாஸ் ஆயிட்டா ராஜா மீனிங் கேக்குறேன். தேயா இஸ் மீனிங் என்னது ராஜா? சும்மா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ஆமா அங்கே இருக்கிறது. ஓகேமா. இப்ப இங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிறதுன்ற மீனிங் வராது. மீனிங் என்ன தெரியுமா? இருக்கிறது. அங்க இல்ல. அங்கன்ற மீனிங் வராது. தேயா தனியா வந்தா தான் அங்கே. எப்ப தேயாவோட இஸ் வருதோ வரவே வராது. தேயா இஸ் அ பென் அப்படின்னா மீனிங் என்னது? பாருங்க பிள்ளையா தான் சொல்லுவீங்க நீங்க எல்லாரும். தேயா இஸ் அ பென்னோட மீனிங் என்னது? பேனை இருக்கிறது. பெண். வெரி குட். எங்க? தெரியா தெரியா தேயா இஸ் அ பென்னோட மீனிங் பேனா இருக்குது. எங்க? அதை சொல்லல. நான் சொல்றேன் சார் தரேன். தேயா இஸ் அ பென்னோட மீனிங் என்னது? பேனா இருக்குது. எங்க? அதை பத்தி சொல்லி இல்ல. அப்ப தெரியா. கிளியர் தானே? அப்ப தேயாவோட இஸ் வந்த என்ன மீனிங்? இருக்கிறது. இருக்கிறது. இப்ப நான் கோல்ல சொல்றேன். டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு எடுங்க. அவர் சொல்ற நான் தேடி பார்த்தேனப்பா இல்ல. ஓ பாபா இஸ் a document you check.
You check properly. There is a document. அப்படின்னா மீனிங் என்ன? There is a document. What's the meaning? document. அங்கே டாக்குமெண்ட் இருக்கிறது. Is a document. What's the meaning? என்னது? அங்கே டாக்குமெண்ட் இருக்கிறது. திரும்ப சொல்லுங்க. நான் இப்ப எல்லாருக்கும் தமிழ் சொல்லுங்க. அங்கே அங்கே டாக்குமெண்ட் இருக்கிறது. There is ண்டா மீனிங் என்னதுன்னு நான் இப்ப சொன்னேன். 10 தடவை சொன்னேன். அதை விட முக்கியமா ஒரு விஷயத்த சொன்னேன். என்னது? There is ண்டா மீனிங் வந்து இருக்குதுன்னு சொன்ன அதை மறந்துடுங்களே. அதை விட முக்கியமா எது செய்ய வாட சொன்னேன்? அங்கே அங்கே சொல்ல வேணாம்னு அங்கே சொல்ல வாடான்னு சொன்னேன். There is ண்டா இருக்கிறது. அங்கே சொல்ல கூடாதுன்னு சொன்னேன். ஆனாலும் அதைத்தான் சொல்றீங்க. நான் சொன்னேன் இது இனி அடுத்த 10-15 வருஷத்துக்கு நாங்க அங்கே சொல்லிக்கொண்டே பண்ணாங்க. ஏண்டா எங்கட மைண்ட்ல அது ஆழமா பதிஞ்சிட்டு. இதை நாங்க எப்படி சரி ரிமூவ் பண்ணணும்? தேவோட இஸ் வந்தா அங்கே சொல்லக்கூடாது. போன்ல டாக்குமெண்ட் தேடி கொண்டிருக்கிறாரு. அவர் சொல்றாரு இல்லன்னு. நான் சொல்றேன் நோ நோ, there is a document, you check properly. அப்படின்னா மீனிங் என்னது? அங்கே டாக்குமெண்ட் இல்ல இல்ல இருக்குது. ஐயே மை காட். பாபா நீங்க எல்லாம் O level ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப மிஸ்டேக் விட்டதுக்கு பரவாயில்ல. திரும்ப டாக்குமெண்ட் தேடுறாரு. அவர் இல்லன்றா. இல்லப்பா டாக்குமெண்ட். நான் சொல்றேன் நோ நோ மச்சான், there is a document. அப்படின்னா மீனிங் என்ன? டாக்குமெண்ட் இருக்கிறது. இல்ல இல்ல டாக்குமெண்ட் இருக்குது. இருக்கு டாக்குமெண்ட் இருக்குது ஹோயலபல்ட்ட தியனவா. அங்கே சொல்லுவீங்களா? நோ நோ நீங்க சொல்றீங்க தானே. இந்த கிளாஸ்ல திரும்ப நான் இதை கேட்பேன். நீங்கள் வெளில யாராவது ஒருத்தராவது அங்கே சொல்லுவீங்க. பாப்பமா எவ்வளவு பெட்? இதே மாதிரி கொஸ்டின் ஒரு 10-15 நிமிஷத்துல நான் கேட்பேன். நீங்க அங்கேன்னு உங்களை அறியாம சொல்லுவீங்க. பாப்பமா இன்னட கிளாஸ்ல இல்ல அடுத்த கிளாஸ்ல? பாப்பமா சேலஞ்ச். ஷுவர்? ஓகே ஓகே ஷவரா? ஓகே 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 பாப்பமே. பாப்போம். ஷவர் இல்ல, ஷவர் குளிக்கிறேன். இது ஷுவர். சரி, இப்ப தேவோட இஸ் வந்தா இருக்குது. இப்பம்மா அடுத்தது இஸ்ஸிட ப்ளூரல் என்னது? இஸ்ஸிட ப்ளூரல் வெரி இஸ்ஸிட ப்ளூரல் வந்து அப்ப தேரா THERE space ARE. தேரா மீனிங் என்ன? இருக்கின்றன. வெரி குட் தஸ்லா, வெரி குட். இருக்கின்ற நேண்டும் வரும், இருக்கின்றார்களும் வரும். ஏன்? அக்ரிணைக்கும் யூஸ் பண்ணுவாங்க, உயர்திணைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்களை பார்த்தும் எங்களுக்கு நாங்க இருக்கின்றார்கள்னு சொல்லிடும். நிறைய சாமனங்களை பார்த்தும் இருக்கின்றனன்னு சொல்லிடும். ரெண்டுமே தேரா தான். தேயா இஸ்ஸும் அதே மாதிரி தான்மா. தேயா இஸ்ஸும் அதே மாதிரி தான். தேயா இஸ்னா மீனிங் என்னது? இருக்குதுன்ற மீனிங் வரும், இருக்கிறாருன்ற மீனிங் வரும். தேயா இஸ் a boy. தேயா இஸ் a boy மீனிங் என்ன? ஏய் தேயா இஸ் a boy. இப்படி பேசுங்க அவரோட. தேயா இஸ் a boy அப்படின்னா மீனிங் என்ன? பாய் இருக்கிறார். அந்த போய் எடுத்து வைக்கிறாரு. ஒரு போய் ஒன்று இருக்கிறாரு. there is a boy waiting for you. உங்களுக்கு ஒரு போய் ஒன்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படி பேசுங்க. அப்ப there isண்டா இருக்குதுன்னு வரும், இருக்கின்றாருன்னு வரும். அதே மாதிரி தான் தேரா.
இருக்கின்றனவும் வரும், இருக்கின்றார்களும் வரும். ஓகே, தேராக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. There are books. தேரா புக்ஸ் மீனிங் எனக்கு அதையும் சொல்லுங்க. புத்தகங்கள் இருக்கிறது. புத்தகங்கள் இருக்கிறது. உம்மண்டு அதே புத்தகங்கள் இருக்கின்றன. புத்தகங்கள் இருக்கிறது. அது எப்படி பிள்ளை? இருக்கின்றன. புத்தகங்கள் இருக்கின்றன. புத்தகங்கள் இருக்கின்றன. வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப இது கரெக்ட். சரி, உயர்திணையில வார மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்களேன். ஒரு ஆட்களை பார்த்து தேரா டேஷ், தேரா ஒரு பெரிய சென்டென்ஸ் சொல்லுங்க. There are many students here. There are many students here. Very good. There are many students here. Very good. இந்த சென்டென்ஸ் மீனிங் என்ன? நிறைய மாணவர்கள் இருக்கின்றார்கள். எங்க எங்க அவங்க சொன்னாங்களே ஹியர்னு சொன்னாங்களே, அப்ப சொல்லுங்க. அப்ப இங்கே நிறைய மாணவர்கள். இங்கே அவங்க ஹியர்னு சொன்னாங்களே, அது சொல்லி நீங்க இங்கன்னு சொல்லுங்க. நிறைய மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப தேரான்னு சொன்னா இருக்கின்றன, இருக்கின்றார்கள். இப்ப இந்த தேர் இஸ்ஸும் தேராவும் இருக்கின்றது, இருக்கின்றார், இருக்கின்றார்கள், இருக்கின்றன. இதெல்லாம் என்ன டென்ஸ்? Present tense. Present tense. வெரி குட். எல்லாமே இப்ப இருக்கின்றாரு, இருக்கின்றார்கள், இருக்கின்றது, இருக்கின்றன. இது எல்லாமே பிரசன்ட் டென்ஸ். இதெல்லாம் பாஸ்ட் வைஸ்ன்றது அந்த சிங்குலர் தானே. இருக்குது, இருக்கிறாரு. இதுல பாஸ்ட் டென்ஸ் தமிழ்ல எப்படி வரும்? There was a தமிழ்ல problem. எப்படி வரும்? There was. There was. இவங்க சொல்றாங்க there is the past இருக்குது, இருக்கின்றாரு. அப்ப there was என்ன மீனிங்? இருந்தன. இருந்தது. அது எப்படிமா? அது எப்படிமா சிங்குலர்ல? தமிழ்ல தானே நான் கேட்கிறேன். நல்லா பாருங்க, நல்லா யோசிங்க மண்டே, நல்லா யோசிங்க. there is இருக்குது உண்டு, பாஸ்ட் there was. அது சரி, அது சிங்குலர் தானே, சிங்குலர் தானே. அப்படி இருந்தார்கள் வரும். இருந்தது. இருந்தது உயர்திணையா இருந்தா எப்படி வரும்? இருந்ததும் சாரி, உயர்திணையா இருந்தா என்ன மீனிங், எப்படி வரும்? இருந்தார். வெரி குட், அவ்வளவுதான் சொல்லிட்டீங்க. அப்ப there was மீனிங் என்னது? இருந்தது, இருந்தார். there was மீனிங் என்னது? இருந்தது, இருந்தார். there was மீனிங் என்னது? இருந்தது, இருந்தார். there is மீனிங் என்னது? இருக்குது, இருக்கிறாரு. there is மீனிங் என்னது? இருக்குது, இருக்கிறாரு. there is மீனிங் என்னது? இருக்குது, இருக்கிறாரு. there was மீனிங் என்னது? இருந்தது, இருந்தார், இருந்தாரு. வெரி குட். இப்ப அடுத்ததுக்கு வாங்க. there is plural. plural பன்மை நாங்க என்னன்னு பார்த்தோம். நாங்க பார்த்தோம். இப்ப There are. வெரி குட். there is plural நாங்க there are பார்த்தோம். there are மீனிங் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க ப்ளீஸ். there are மீனிங் மறுபடியும் சொல்லுங்க ப்ளீஸ். இருக்கின்றன, இருக்கின்றார்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட். இருக்கின்றன, இருக்கின்றார்கள். வெரி குட். குழப்பாம சொல்றீங்க. வெரி குட். இப்ப
இதுல ப்ளூரல் என்னது? யாரோட ப்ளூரல் என்னது? They were. வெரி குட். They were. WERE. They were. WERE. இப்ப சொல்லுங்க they were மீனிங் என்ன? இருந்தார்கள். யாராண்டா இருக்கின்றன இருக்கின்றார்கள். அப்ப they were மீனிங் என்ன? இருந்தார்கள். இருந்தன. வெரி குட் மண்டே. வெரி குட் மா, வெரி குட். இருந்தன இருந்தார்கள். இருந்தன இருந்தார்கள். ஆட பாஸ்ட் வந்து என்னது? தியாவ. தியாவோஸ் ப்ளூரல். நான் சொன்னேன் சரியா? இந்த தியாவன்றது தியாராட பாஸ்ட். அதே மாதிரி தியாவோஸ் ப்ளூரல். நான் சொன்னேன் சரியா? கரெக்ட். இருந்தன இருந்தார்கள். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லுங்க. தியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள். There were a lot of flowers on the table. There were lot of flowers on the table. அப்ப மீனிங் என்னங்கம்மா? மேசையின் மீது நிறைய பூக்கள் இருந்தன. மேசையின் மீது நிறைய பூக்கள் இருந்தன. வெரி குட். அவ்வளவுதான். இதோட தியாட சப்ஜெக்ட் வந்து முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல். 1 2 3 4 5 ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தந்தேன்? சொல்லுங்க. நான் இப்ப கடைசி என்ன சொன்னேன்? 5 செகண்ட்ஸ் கேப் தாரதுக்கு முதல்ல கடைசியா உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அண்ணமாரம்பி. அவ்வளவுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்க. தேட சப்ஜெக்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொன்னேன். நீங்க என்ன செஞ்சிக்கணும்? சார் என்ன சார் முடிஞ்சுன்னு சொல்றீங்க? என்ன சார் தேட சப்ஜெக்ட் முடிஞ்சுன்னு சொல்றீங்க? நீங்க இது சொன்னீங்க இது சொன்னீங்க இது சொல்லலையே. அப்படி கேட்டிருக்கணுமா இல்லையா? அதுக்குதான் 5 செகண்ட்ஸ் தந்தேன். யாருமே கேட்கல. இப்ப டைம் தாரேன். நீங்க ஒரு கொஸ்டின் நான் முடிஞ்சுன்னு சொன்னா நீங்க என்னைய பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கணும். அதே எப்படி சார் முடிஞ்சு? அதே எப்படி முடிஞ்சு? இது சொல்லல நீங்க. அண்ணா ரைட். யார் இது? ஹபீபா. ஏன் ஹபீபா நேத்தோட கேட்கல? சொல்லுவாங்க பாருங்க சார், நான் கேட்க இருந்தேன் அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்கன்னு. நான் சொல்ல மாட்டேன் சார். ரைட் ஓகே. ஃபியூச்சர் இருக்குதே. நாங்க பிரசன்ட் பார்த்தோம் there is there are. பாஸ்ட் பார்த்தோம் there was there were. ஃபியூச்சர் என்னது? There will be. வெரி குட். Will be. எல்லாத்துக்குமே there will be தான். எல்லாத்துக்குமே there will be தான். சிங்குலருக்கும் there will be, ப்ளூரலுக்கும் there will be, உயர்திணைக்கும் there will be, அக்ரிணைக்கும் there will be. அப்ப என்னென்ன மீனிங் வரும்? there will be மீனிங் என்ன? ஒன்று இருக்கும் நிறைய இருக்கும், ஒருத்தர் இருப்பாரு நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாமே கிளியரா? ஒன்று இருக்கும் நிறைய இருக்கும், ஒருத்தர் இருப்பாரு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த நாளுக்குமே மீனிங் என்னது? தேராத்தான். சிங்குலருக்கும் ஆயித்தான், ப்ளூரலுக்கும் ஆயித்தான், ஆயித்தான் உயர்திணைக்கும் ஆயித்தான், அக்ரிணைக்கும் ஆயித்தான். கிளியரா? இப்ப நீங்க பயப்படவே தேவையில்ல. நான் வந்து இது அப்படியே அழகா பியூட்டிஃபுல்லா பாருங்க சார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் எக்ஸாம்பிளோட. நல்லா ஐக்கா இது ஸ்கிரீன் கிளியரா?
Oh, sir. ஓகே, இதை நான் இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ண போறேன். நான் உங்களுக்கு இப்பவே உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நான் சென்ட் பண்ண போறேன். சென்ட் பண்ணிட்டேன். ப்ரிபோசிஷன் PDF எடுத்து ஆரம்பிச்சு சொன்னேன். Yeah, sir. அதையும் உங்களுக்கு இப்போ சென்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ நீங்க என்ன தெரியுமா செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க என்ன தெரியுமா செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்? இதை காப்பி பண்ணுங்க. இதை உங்களோட எக்ஸசைஸ் புக்ல காப்பி பண்ணுங்க. இந்த டேயோட வகைகளை காப்பி பண்ணுங்க. Okay, sir. ஃபுல்லா காப்பி பண்ணி நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் தந்திருக்கிறேன். அதோட நீங்க ஒரு 5-6 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் போடுங்க ஒவ்வொன்றுக்கும். இந்த சாட்லயா? ஓ இந்த சார்ட்லயே தேயாக்கு THEIR தேயாக்கு நான் 2 எக்ஸாம்பிள் தான் தந்திக்கிறேன். பாருங்க, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 சென்டென்சஸ் போடுங்க. ChatGPT-யோட நீங்க சப்போர்ட் எடுக்கலும், AI-ட சப்போர்ட் எடுக்கலும், யாரோட சரி பேசவும் மேலும் பரவாயில்ல. நீங்க ஒரு 5 சென்டென்சஸ் ஒவ்வொன்றுக்கும் கிரியேட் பண்ணுங்க. அப்ப இது எல்லாத்தையும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். சரியா? Okay, sir. இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் கொஸ்டின் ஒன்று கேட்க போறேன். இந்த கொஸ்டினுக்கு யாரு ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். என்ன கொஸ்டின் அப்படின்னா, நான் சொன்னேன் என்னது, தேயா தனியா வந்தாதான் அங்கே, தேயா தனியா வந்தாதான் அங்கே. Okay. தேயாவோட இஸ் வந்துட்டுன்னா மீனிங் என்னது? இருக்கிறது. இருக்கிறதுன்ற மீனிங் வருது. தேயா தனியா மட்டும் வந்தா அங்கே, ஆனா தேயாவோட இஸ் வந்தா இருக்குது, அங்கேன்ற மீனிங் வராதான். மாறக்காதே, இது மாறக்காதே. அங்கே இருக்குது, அங்கே இருக்குதுன்னு சொல்லும் போது எப்படி சொல்றேன்? இருக்குதுன்றதும் வரணும், அங்கேயும் வரணும். அதை எப்படி சொல்றேன்? பாப்போம் யாரு இன்டெலிஜென்ஸோட. ChatGPT பார்க்காம, ChatGPT பார்த்தா உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதோட ஹியர் போடணுமா? ஆமா, There is the book there. இது யாருமா? இது யாரு? ஜைனப். சத்தமா சொல்லுங்க ஜைனப். There is a book there. வெரி குட் ஜைனப். வாவ் ஜைனப். கலம்பா அக்குரணையா? இல்ல புட்லம். புட்லம். வாவ் வெரி குட். ஜைனப் சொன்னதுதான் சரியான ஆன்சர். அவங்க என்ன சொன்னாங்க? There is a book there. There is a bookனு சொன்னா புக் இருக்குது, தேயாண்டா அங்கே. அப்ப அங்கே ஒரு புக் இருக்குது. முதலாவது வந்த there is வந்து இருக்குதுன்ற மீனிங், கடைசியா வந்த there என்னது? அங்கேன்ற மீனிங். There is a book there. அங்கே ஒரு புத்தகம் இருக்குது. வெரி குட். ஜெய்னப் இந்த ஆன்சர் சொன்ன மாதிரி எத்தனை பேர் இந்த ஆன்சரை யோசிச்சீங்க? மைண்ட்ல யோசிச்சீங்க? வெரி குட். வேற யார் யார் யோசிச்சீங்க? வெக்கப்படாம சொல்லுங்க. இப்ப பிரச்சனை என்னதுன்னு சொன்னா, இந்த பின்னட கிளாஸ்ல ஒரு 15 பேர் இருந்திருப்பீங்க. ஒரு 4-5 பேராவது இந்த ஆன்சரை யோசிச்சிருப்பீங்க. ஆனா சொல்றதுக்கு பயம், சொல்றதுக்கு தயக்கம், சொல்றதுக்கு வெக்கம். எங்க பிழை ஆகிருமோ, சார் ஏசிடுவாரோ, சுத்திக்கிறவங்கள முன்னுக்க நோண்டி ஆகிருவோமோ, அப்படி நாங்க என்ன செய்யறேன்? எங்க டேலண்ட்டை வெளியே காட்டாம நாங்களே அமுக்கி அடக்குறேன். சொன்னவங்களுக்கு ரெகக்னிஷன், சொல்லாதவங்க அப்படியே பின்னுக்கு இருக்க வேண்டியதுதான். பிழையா சொன்னாலும் பரவாயில்ல. இன்னைக்கு 2-3 பேர் என்ன செஞ்சாங்க? பிழையான ஆன்சர் சொல்லி ஏச்சி வாங்கினாங்க. நல்ல மாதிரி, நல்ல மாதிரி. ஒரு பிழையான ஆன்சரை சொல்லி
ஏச்சி வாங்கினா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சொல்லாமைக்கிறே தான் படுதோல்வி. இதுல மட்டும் இல்ல, நாங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல முன்னுக்கு ஆவாம பின்னுக்கே இருந்து 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 பயந்து பயந்து ஓரமாவி ஒதுங்கி 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 நாங்க பின்னுக்கே இருந்துட்டோம். தும்புக்கட்டை ஊத்தவாளி சவல் இதுவரை பின்னுக்கு தான் வைப்பாங்க. ஃப்ளவர் வாஸ் பிக்சர் ஃப்ரேம் இதுவரை முன்னுக்கு வைப்பாங்க. நாங்க எப்ப எங்களையே நாங்களே தும்புக்கட்டையா சவலா அல்லது ஊத்தவாளியா நினைச்சு கொள்றோமோ அப்ப நாங்க பின்னுக்கு தான் இருக்கோம். நீங்க நிறைய பேர் ஆன்சரை நினைச்சீங்க ஆனா சொல்லல, ஏன் பிள்ளையா விரும்போ. ஆனா சரியான ஆன்சர், சரியான ஆன்சரை சொல்லாம மனசுலுக்க வச்சு கொண்டு இருக்கிறவங்களை விட பிழையான ஆன்சரை சொல்றவங்க கிரேட். சரியான ஆன்சரை சொல்லாம மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு இருக்கிற தோல்வியாளர்களை விட பிழையான ஆட்கள் ஆன்சரை சொல்றவங்க இருக்கிறாங்களே அவங்க கிரேட். முன்னுக்கு வாங்க, பின்னுக்கு இருக்க வேணாம், forward ஆகுங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஹோம்ஒர்க் தாரன் இந்த சென்டென்ஸ் இந்த தேயாக்குரிய சென்டென்சஸை கிரியேட் பண்ணிட்டு வாங்க. ஓகேமா? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் வென்ஸ்டே கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். பாய், குட் நைட், அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. See you. See you sir. See you.